ஒரு ஊரில் ராஜகோலப்பன் என்ற செல்வந்தன் வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் சுயநலமிக்கவராக இருந்தார். ஒரு நாள் அவர் வெளியூர் சென்று திரும்பும் போது அவர் பையில் வைத்திருந்த 30 தங்ககாசுகளை தொலைத்து விட்டார். வீட்டிற்கு வந்து வண்டியில் உள்ள பையை எடுக்க சென்றார். ஆனால் வண்டியில் பை இல்லை. இதனை கண்டு அதிர்ந்த அவர் நடந்ததை எல்லாம் தன் பக்கத்து வீட்டுக்காரர் தியாகுவிடம் கூறி வேதனைப்பட்டார். தியாகு, நேற்று அவசர வேலையா கொரட்டூர் வரைக்கும் போயிருந்தேன்பா. வரும் வழியில என் வண்டியில தங்க காசு வச்சிருந்த பைய தொலைச்சுட்டேன்பா. கவலைப்படாதீங்க கோலப்பன், உங்க தங்க காசு கண்டிப்பாக உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். ஒரு நாள் தியாகு வேலை நிமித்தமாக வெளியூர் சென்றிருந்தார். வெளியூர் சென்று வரும் வழியில் ஒரு பையை கண்டார். அதில் தங்க காசுகள் இருந்தன. உடனே அந்த பை கோலப்பனுடையதாக இருக்குமோ என்று நினைத்தார். உடனே பையை எடுத்துக்கொண்டு கோலப்பன் வீட்டுக்கு சென்றார். கோலப்பன், வியாபார விஷயமா வெளியூர் போயிட்டு திரும்பி வரும்போது இந்த பைய பார்த்தே. நீங்க என்கிட்ட செல்லிருந்தீங்க தங்க காசு இருக்கிற பைய தொலைச்சுட்டேன்னு சொல்லிட்டு இந்த பைதானான்னு சரி பார்த்துக்கங்க. அதனை பெற்று கொண்டு சரிபார்த்த பின் ஒரு திட்டம் தீட்ட நினைத்தார். இதில் நான் 40 தங்க காசுகள் வைத்திருந்தேன். ஆனால் இப்போது இதில் 30 தங்க காசுகள் மட்டுமே உள்ளது. மீதமுள்ள 10 தங்க காசுகளை நீங்கள் தான் எடுத்து உள்ளீர்கள். அதனை மரியாதையாக திருப்பி கொடுங்கள். தியாகுவோ மிகவும் நல்லவர். பிறர் பொருளுக்கு ஆசைப்படாத அவர் குணத்தை பற்றி ஊரில் உள்ள அனைவருக்கும் தெரியும். இந்த குழப்பத்திற்கு முடிவு கட்ட ஊரு தலைவரான சங்கரநாராயணனிடம் சென்றனர். விவரத்தை கேட்ட சங்கரநாராயணன், கோலப்பன், நீ எத்தனை தங்க நாணயங்களை தொலைத்தாய்? அதற்கு அவர் 40 தங்க காசுகள் என்று பொய் கூறினார். தியாகு, நீ எத்தனை தங்க காசுகளை கண்டெடுத்தாய்? அதற்கு அவர் 30 தங்க காசுகள் என்றார். கோலப்பன், நீ தொலைத்ததோ 40 தங்க காசுகள். ஆனால் தியாகு கண்டெடுத்ததோ 30 தங்க காசுகள். ஆகவே இது உன்னுடைய தங்க காசுகளாக இருக்க முடியாது. வேறு யாராவது 40 தங்க காசுகள் கொண்டு வந்தால் சொல்லி அனுப்புகிறேன். இப்போது நீ கிளம்பலாம். தான் சொன்ன பொய்யால் தனக்கு நேர்ந்த சங்கடத்தை எண்ணி கோலப்பன் வருத்தப்பட்டார். தனது தவறை உணர்ந்த அவர் இனி சுயநலமில்லா வாழ்க்கையே வாழ முடிவு எடுத்தார். பேராசையே பெரும் நஷ்டம்.